இப்ப எதுக்குடி என்ன வர சொல்லிட்டு நீ சோகமா இருக்க? என்னாச்சு கவி? மனசு கஷ்டமா இருக்குடி. அதான் என்னாச்சு? பாஸ்ட் எதுவும் ஞாபகம் வந்துச்சா? சிச்சி, அதை பத்தி நான் ஏண்டி யோசிக்க போறேன்? அதை பத்தி யோசிச்சு அழுது கஷ்டப்பட்ட வரைக்கும் போதாதா? அப்போ என்னதாண்டி நடந்துச்சு? என் பின்னாடி ஒருத்தன் ஃபாலோ பண்றான்னு சொன்னேன்ல, ஆமா. அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டான். அடப்பாவி, அங்கேயே அவனை செருப்பை கைட்டு அடிச்சிருக்க வேண்டியதானே? கல்யாணம் ஆனது டிவோர்ஸ் ஆனதெல்லாம் சொல்லியிருந்தா ஓடியே போயிருப்பான்ல. எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த நான் சொல்லிட்டேன். சரி. அதுக்கப்புறம் அவன் என் பின்னாடி சுத்த மாட்டான்னு நினைச்சேன். ஹா. ஆனா அதுக்கு அடுத்த நாளே வந்துட்டு உனக்கு டிவோர்ஸ் ஆன வரைக்கும் எனக்கு தெரியும்ன்றான். அவன்கிட்ட உனக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா? உன் ஃபேமிலிக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இருக்காது, கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு அடுத்த நாளே எங்க அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்கன்னு வந்து சொல்றான். ஆனா எனக்கு அவன் சொன்னதுல பெருசா நம்பிக்கை இல்லை. அதனால நானே அவன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட கேட்டேன். சரி விடு, என்ன நடந்திருக்கும்னு தெரியும். லைஃப்ல இப்பதான் மூவ் ஆன் ஆகி எனக்குன்னு ஒரு வேலை கிடைச்சு நிம்மதியா இருந்தேன். என்ன மட்டும் கஷ்டப்படுத்த ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்கடி. கவி, நான் ஒன்று சொல்லட்டா? அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு நீ வேணும் நிக்கிறத பார்த்தா ஏதாச்சும் காரணம் இருக்கும்டி. என்ன காரணம் இருக்க போகுது பெருசா? எந்த காரணமா இருந்தாலும் என்ன கல்யாணம் வரைக்கும் எடுத்துட்டு போகாது. ஹோ, அப்போ அப்படியே இருந்துடலான் இருக்கியா? என்னடி நீயும் இப்படி கேக்குற? சரி, உனக்கும் அவனை பிடிக்கும் தானே? ஹலோ, உங்ககிட்ட ஒன்று பேசணுங்க. என் ஃப்ரெண்டுக்காக நான் வரலங்க. ஒரு நிமிஷம் நான் பேசுறது கேளுங்க. யார் நீ? யார் உன் ஃப்ரெண்டு? எனக்கு அப்படி யாரும் தெரியாது. அப்படி யாருன்னு தெரியாம தான் நேற்று வீட்டுக்கு வந்து பேசிட்டீங்களா? இப்ப அதுக்கு என்ன? ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. அவன் உங்களை ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. என்ன பண்றது? ஃப்ரெண்டு. நீ என்ன லூசா நீ? இல்ல கேக்குறேன், லூசா நீ? எதுக்கு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போன? டேய், அவன் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடா. அம்மாவை பார்க்கணும் தானே சொன்னா. எதுக்கு அந்த பொண்ணு அசிங்கப்பத்தி வீட்டை விட்டு வெளியே அமிச்சிங்க? ஆ? ஏய், திருப்பி திருப்பி என்னால ஓரா எதாவது சொல்ல முடியாது. உங்க அம்மா பாக்குற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் உனக்கு கரெக்ட். டேய், அவளை பார்த்து என்னால சாரி கேட்க முடியுமான்னு கூட தெரியலடா. எங்க அம்மா அப்படி பேசும்போது அவ எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பான்னு தெரிஞ்சு. எனக்காக நீ போய் அவகிட்ட பேச மச்சான். நான் பேசணுமா? நான் ஏன்ப்பா போய் பேசணும்? நீங்க போய் பேசுங்க. நான் ஏன் பேசணும்? போட அசிங்கப்படுத்திடுவாங்களா? நான் போய் பேசணுமா? எனக்குன்னு வேற யாரா இருக்கா? வேற யார்கிட்ட ஹெல்ப்னா போய் கேட்பேன்? எனக்கா அவகிட்ட போய் அவன் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அவெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் அவன் சாரி சொன்னான்னு மட்டும் சொல்லிடு மச்சான். ப்ளீஸ் மச்சான். ஏய், சாரி கேக்குறேன்டா. சாரி கேக்குறேன். நீ இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லை. போய் கேக்குறேன். போ, தயவுசெய்து இந்த மாதிரி பேசாத. ஓ, இது எல்லாத்தையும் அவனை என்கிட்ட வந்து சொல்ல சொல்லு. சொல்றேங்க. ஏங்க, சொல்றது ஏதோ ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடாதீங்க. நோ சொன்னாலும் சாப்பிட்டா நோ சொல்லுங்க. ஏங்க, லவ்வே பண்ண முடியாதுடா.
கவி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏன் என் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்ல முடியாதா? அப்படி என்ன சொல்ல போறீங்க? எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. அவனே தனியா பேசுறேன்னு வாய் விட்டு சொல்லிட்டான். நீங்க பேசிட்டு நாங்க வெயிட் பண்றேன். ஹலோ, மை நேம் இஸ் முத்து. உங்க பேரு முத்தமாலா? செருப்பு. உடனே அதான் உங்க பேரான்னு கேட்காத, கழட்டி அடிச்சிருவேன். விஜய், உன்னால நான் நேத்தே அசிங்கப்பட்டது பத்தாதா? எங்க அம்மா அப்படி பேசினதுக்கு சாரிங்க. அதுக்கு மட்டும் தான் சாரி கேட்க வந்தியா? இல்ல இதுக்கப்புறம் என் பின்னாடி ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொன்னியே, அது உண்மையா? இதுக்கு மேல நான் என்னங்க பண்ண முடியும்? பாஸ்ட்ல என்னதான் ஆச்சு? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? சரி, அத சொன்னா உங்க ஃப்ரெண்டு ஃபாலோ பண்றதை விட்டுருவாரா? ஏங்க, ஃபாலோ பண்றதுதான் இதால நிறுத்த முடியுமா? ஆஸ் அ ஃப்ரெண்டா அட்வைஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த சர்வீஸ் எல்லாம் என்னால பண்ண முடியாது. அதுவும் கரெக்ட் தான். கரெக்ட். சரி, இப்பயாச்சும் சொல்லு, அவங்க பாஸ்ட்ல என்னதான் ஆச்சு? ஏன் பாஸ் பத்தி உனக்கு எதுக்கு நான் சொல்லணும்? இல்லைங்க, உண்மையா ஒரு பையன் உங்களை தேடி வரும்போது கூட அது கல்யாணம் வரைக்கும் போக விரும்பாத உங்களுக்கு, அதுக்கான காரணம் உங்க பாஸ்டா கூட இருக்கலாம்ல. அதை தெரிஞ்சுக்கலாமே தான் கேட்டேன். உங்களால உங்க அம்மா கிட்ட கூட என்ன பத்தி பேசி உங்களுக்கு ஓகே வாங்க முடியல. உங்களை எப்படி நான் நம்புறது? இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பேசி புரிய வச்சிருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு உங்க மேலயும் நம்பிக்கை இல்ல. உங்களை மாதிரி என் பின்னாடி சுத்திட்டு இருக்கிற யார் மேலயும் எனக்கு நம்பிக்கை இல்ல. என்னை இப்படியே விட்டுருங்க. இதெல்லாம் நேர்ல பார்த்து பேசினா உங்களுக்கு புரியும்ட்டு தான் உங்களை இங்க வர சொன்னேன். காரணம் என்னன்னு சொல்ல. அவளுக்கு கல்யாணத்து மேல ஆசையே போச்சு. வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் இருக்கும்னு பார்த்தோம். ஆனா என்னாச்சு? என்ன, ஈகோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சந்தேகப்படுறது, இதெல்லாம் லவ் பண்றவங்களுக்கு தான் அதிகமாக நடக்கும். அதுவே அவங்க பெரிய காரணமாகவும் இருக்கும். அதே தான் இங்கேயும் கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்துச்சு. என்னாச்சு அப்புறம்? என்கிட்ட மட்டும் இல்லை, அவங்க அப்பா கிட்டயும் தான் ஷேர் பண்ணுவா. நாங்களாம் தான் கல்யாணம்னா அப்படிதான் இருக்கும், நீ தான் விட்டு கொடுத்து போகணும்னு சொன்னோம். அவையா விட்டு கொடுத்து போனோம்? பசங்க நீங்க ஈஸியா போடுற சண்டை விடுற வார்த்தையினால சரக்கு தம்முன்னு ஈஸியா மறந்துடுவீங்க. இதே பொண்ணுங்களுக்கு எது நடந்தாலும் உள்ளே வச்சுக்கிட்டு அழதான் முடியும். அதைத்தான் அவளும் பண்ணா. போதும், எல்லாமே போதும். எங்களுக்குள்ள ஒரு விஷயம் கூட செட் ஆகல தெரியுமா? எப்ப பார்த்தாலும் சண்டை தான். கவி, எல்லா சண்டைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும்டி, அதை தேடுங்க ஃபர்ஸ்ட். நீ சும்மா சும்மா என்ன கன்வின்ஸ் பண்ணாதடி. சரி, இப்போ என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நாங்க பிரிஞ்சிடலானே முடிவு பண்ணிட்டோம். ஆனா இது எங்க அப்பா கிட்ட சொல்ல எனக்கு தைரியம் வரல. எப்படி அவர் கட்டி வச்ச மாப்பிள்ளையே தப்புன்னு சொல்ல முடியும்? பிடிச்ச மாதிரி அவன் கூட இருக்கவும் முடியாம, பிடிக்காத லைஃப வாழவும் முடியாம. சரி, அழாத, நீ எதுவும் யோசிக்காத, நான் அப்பா கிட்ட பேசுறேன். அப்புறம் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி டிவோர்ஸ் கூட ஆயிடுச்சு. இப்போதான் அவன் லைஃப் கரெக்டா போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள உங்க ஃப்ரெண்டு வேற. என் ஃப்ரெண்டு ஒன்றும் அப்படிலாம் இல்லை. இப்போ எப்படி பார்த்துக்கிறானோ கல்யாணத்துக்கு அப்புறம் அதே மாதிரி தான் பார்த்துப்பான். உலகத்துல இருக்க எல்லா பசங்களும் சொல்ற போய் இதான், உன்னை அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டீங்க. சரி, நான் இனிமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சாரி. உங்களை கன்வின்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், முடியல. நீங்க கண்டிப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். எல்லாம் தெரிஞ்சும் என்ன லவ் பண்றதுக்கு என்ன ரீசன்? நீ என்னை பார்த்து ஒரு 2 மாசம் இருக்குமா? என்னை ஃபாலோ பண்ணி ஒரு 1 மாசம் இருக்குமா?
என்னை பத்தி உனக்கு கொஞ்சம் தான் தெரியும். அதை மட்டும் வச்சு உன் லைஃப்க்கு நான் வேணும்னு எப்படி டிசைட் பண்ணுவ? இன்னைக்கு நான் வேணான்னு சொன்னதும் ஒரு வாரம் ஃபீல் பண்ணுவியா? அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி அவ பின்னாடி சுத்திட்டு இருப்ப. இவ்வளவுதான் பசங்க லவ். உங்களுக்கு என்ன உங்க பின்னாடி 2 மாசமா சுத்திட்டு இருக்க பையனா தானே தெரியும். ஆனா நான் எப்பயில இருந்து உங்களை லவ் பண்றேன் தெரியுமா? இந்த வீடியோவும் இந்த பேரும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் நரிக்கூட்டம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். என்ன நான் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. இனிமேவாச்சு என் பின்னாடி சுத்தாம வேற வேலை இருந்தா அதை போய் பாரு. எங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. என்ன? ஃபர்ஸ்ட் கேட்டேன், யோசிச்சாங்க, அப்புறம் ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு உங்க அம்மாவை பார்க்கணும்.